கனவுகளும் நிமித்தங்களும் சகுனங்களும் உதவி செய்யுது. சரி, இதை மாற்ற முடியுமா? முடியும். எப்படி மாற்ற முடியும்? இப்போ நீங்கள் வீட்டை விட்டு பரப்பிட்டீங்க. வீட்டை விட்டு பரப்புகிற போது எதிர ஒரு கெட்ட சகுனம் வந்துருச்சு, ஒரு தீய சகுனம். ஒருத்தன் விறகு கட்டை தூக்கிட்டு வர்றான், அது பெரிய அபசகுனம்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன செய்கிறது? அந்த நேரத்தில் போய் நம்ம ஒரு புரோகிதரை கூப்பிட்டு யாகம் பண்ண முடியுமா? முடியாது. இதுக்கெல்லாம் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, ஒரு நல்லவருடைய ஒரு ஞானியுடைய ஆசீர்வாதத்தை பெறுங்கள், அல்லது ஒரு தெய்வத்தினுடைய மங்களமான படத்தை பார்த்துவிட்டு போங்கள், அல்லது பசுவை வலம் வந்து விட்டு போங்கள். பொதுவாக விடியற்காலை சூரியோதய நேரம், மாலை சூரிய அஷ்டம நேரம், கோதூளி வேளை, மதியானம் உச்சி வேளை, இந்த 3 வேளைகளில் நீங்கள் ஜாதகம் பார்க்க வேண்டியதில்லை. அது நல்ல காலமாக தான் இருக்கும் எல்லாருக்குமே. அப்போ நீங்கள் வெளியூருக்கு போகலாம். அது மற்றதை ஓவர்லுக் பண்ணும் என்று சொல்லி வைத்தார்கள். அதை விட அவங்க பெருசாக என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னால், மானச பூஜை. மானச பூஜை என்றால் மனதுக்குள்ளே இறைவனை துதித்தல். அது உடனடியாக இந்த கர்மாவை மாற்றும்.